ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ரீசெண்டாக வைஸ் பிரசிடென்ட்டுக்கான எலெக்ஷன் நடந்தது. அதில் வந்து தமிழ்நாட்டுக்காரரான பிஜேபி பார்ட்டி சேர்ந்த சிபி ராதாகிருஷ்ணன் வந்து வின் பண்ணியிருப்பார். ஸோ இதை பற்றி பார்த்தோன்னா, இந்தியாவுடைய இரண்டாவது உயரிய பதவி பார்த்தோன்னா அந்த வைஸ் பிரசிடென்ட் தான். இந்த முறை வந்து எங்கேருந்து நம்ம ஃபாலோ பண்ணோன்னா அமெரிக்காவிலேருந்து ஃபாலோ பண்ணோம். இந்த மாதிரி அவர் வைஸ் பிரசிடென்ட் ஒருத்தர் இருக்கலாம்னு சொல்கிறது வந்து பார்த்தோன்னா ஆர்டிகல் 63 அது வந்து மென்ஷன் பண்ணுது. இதனுடைய குவாலிஃபிகேஷன் பார்த்தோன்னா அவர் வந்து இந்திய குடிமகனாக இருக்கணும், 35 வயது வந்து பூர்த்தி அடைந்திருக்கணும், எந்த ஒரு ஆதாயம் தரும் பதவியிலே இருக்கக்கூடாது. அப்புறம் வந்து ராஜ்யசபாவுடைய எம்பிக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கோ அந்த குவாலிஃபிகேஷன் இருக்கணும். தென் வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கான எலெக்ஷன் பார்த்தோன்னா 66(1) அப்படின்ற ஆர்டிக்கலில் சொல்லப்படுது. இவங்களுக்கு வந்து நேரடி தேர்தல் நடக்காது, மறைமுக தேர்தல் தான் நடக்கும். அப்புறம் வந்து பார்த்தோன்னா இதில் வந்து எம்எல்ஏலாம் கலந்துக்க மாட்டாங்க. எம்பிஸ் போத் எலெக்டட் அண்ட் நாமினேட்டட் எம்பிஸ் வந்து கலந்துப்பாங்க அவருடைய எலெக்ஷனில். எந்த முறையில் நடக்கும் அப்படின்னா ஒற்றை மாற்று வாக்கு விகிதாச்சார முறையில் நடக்கும். சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட்டிங் சிஸ்டம் சொல்லுவாங்க. ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் பை மீன்ஸ் ஆஃப் சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட்டிங் சிஸ்டம் சொல்லுவாங்க. ஸோ அப்புறம் பார்த்தோன்னா அவருடைய டேர்ம் பார்த்தோன்னா 5 years இருக்கும். இவர் வந்து எங்களுக்கு ஃபிக்ஸ்டு டேர்ம் கிடையாது. எதர் ரிசைன் பண்ணலாம், அதாவது டெத் ஆகிட்டா அடுத்தவர் வருவாங்க, அதே வந்து ரிமூவலும் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் வந்து ரீஎலெக்ஷனுக்கு வந்து எலிஜிபிள் ஆனவர் தான். இவர் வந்து ராஜ்யசபாவுடைய டெபுட்டி சேர்மனாகவும் அவருடைய கடமைகளை வந்து செய்வார். தென் வந்து பார்த்தோன்னா இது வரைக்கும் வந்து பிரசிடென்ட்டு அண்ட் வைஸ் பிரசிடென்ட் பதவி வந்து வேக்கண்ட்டாக, மோஸ்ட்லி பிரசிடென்ட் பதவி வேக்கண்ட்டாக இருக்கக்கூடாது. சப்போஸ் அங்கே இடம் வந்து காலியாக இருக்குது அப்படின்னா வைஸ் பிரசிடென்ட் வந்து பிரசிடெண்ட்டாக ஆக்ட் ஆகுவார். ஸோ அப்போ அந்த மாதிரி 2 பதவியுமே இல்லை, 2 பேருமே இல்லைன்ற பட்சத்தில் இந்தியாவுடைய அந்த தலைமை நீதிபதி வந்து பிரசிடெண்ட்டாக வேலை செய்வார். அப்படி செய்யறது வந்து ஒரு முறை நடந்திருக்கு. 1969 சீஃப் ஜஸ்டிஸ் தியதுல்லா வந்து பிரசிடெண்ட்டாக வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருப்பார். தென் வந்து பார்த்தோன்னா ரிமூவல் பார்த்தோன்னா ஒரு தீர்மானம் கொண்டு வந்து தான் அவரை வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தீர்மானம் வந்து ராஜ்யசபாவில் தான் பாஸ் பண்ண முடியும். அது வந்து இந்த மாதிரி தீர்மானம் கொண்டு வரணும், ஒரு 14 நாளைக்கு முன்னாடியே அவருக்கு ப்ரியராக இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துடணும். அப்புறம் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோன்னா இவர் தான்